மெசியாயின்று உம் பிள்ளை நான். இமானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வசனத்துக்கூடாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எப்போவுமே தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது அது வீணாய் திரும்பி வந்ததில்லை, வறுமையாய் திரும்பி வந்ததில்லை. ஸோ இன்றைக்கு பேச போகிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. அது உங்களிடத்துல வந்து நிச்சயமாக அதன் கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களை வந்து ஆசீர்வதிக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இயேசுவினுடைய இரத்தத்தை குறித்து. நாங்கள் போன முறை பார்த்தோம், தொடர்ந்து இயேசுவினுடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் அடிக்கடி சொல்லுவதுண்டு. இயேசுவின் இரத்தத்தினாலே மூடுகிறோம், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லி அடிக்கடி இயேசுவின் இரத்தத்தை சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இயேசுவின் இரத்தம் உண்மையிலேயே எங்களுக்கு என்ன செய்தது என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கூட தான் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அதுக்கு பிற்பாடு பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு இந்த முதல் முறை எடுத்த செய்தியிலும் இன்றைக்கு எடுக்க போகிற செய்தியிலையும் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயேசுவின் இரத்தத்துக்கூடாக ஆண்டவர் எப்படி எங்களை டோட்டலாக ஃபொர்கிவ் பண்ணியிருக்கிறார், மன்னித்திருக்கிறார் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். அதாவது டோட்டல் ஃபொர்கிவ்னஸ், முழுமையான ஒரு மன்னிப்பு. அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம், என்ன அது முழுமையான மன்னிப்பு? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேதத்தில் எங்களுக்கு தெரியும், சத்தியம் தெரியும், நாங்கள் ஆண்டவர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். எப்படி மன்னிக்கிறது? நாங்கள் சொல்லுவோம், ஒரு நபர் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்து விட்டார், நான் சொல்லுகிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மன்னித்து விடுறேன். ஆனால் மன்னித்து விட்டாலும் வெளிப்புறமாய் நான் வார்த்தையினால் அறிக்கை பண்ணுறேன் மன்னித்துட்டேன் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே மன்னித்து விட்டேனா இல்லையா என்பது சில அறிகுறிகள், சில காரியங்கள் என் வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படும் போது தான் தெரிய வருகிறது நான் உண்மையிலேயே மன்னிக்கவில்லை என்று சொல்லி. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், எனக்கு படுவிரோதமாய் ஒருவர், நான் உதவி செய்த ஒருவர் எனக்கு தீங்கு செய்கிறார், ஆனால் அவரை நான் மன்னித்து விட்டேன். அவருக்கு கொஞ்ச காலம் சென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது, அதை நான் கேள்விப்படுகிறேன். நான் என்ன நினைப்பேன், அவர் எனக்கு செய்ததுக்குத்தான் இப்பொழுது அவர் அனுபவிக்கிறார். அது உண்மையான மன்னிப்பில்லை. ஸோ இங்கே இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற 7 காரியங்களில் நீங்கள் டோட்டலாய் போன முறை கேட்டதையும் இதையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபொர்கிவ்னஸ், அதாவது ஒரு புதிய உடன்படிக்கை, பாவ மன்னிப்பாகிய ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் இரத்தத்தினாலே ஏற்படுத்தியிருக்கிறார். உடன்படிக்கை என்றால் அதை மீள பெற முடியாது, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசுவின் இரத்தத்தினால. ஸோ முதலாவது போன முறை 4 குறிப்புகள் பார்த்தோம் என்று விசுவாசிக்கிறேன். அந்த நாளை நாங்கள் சீக்கிரமாய் சொல்லி நாங்கள் அடுத்த 3க்கு போக போகிறோம். முதலாவது அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:18-19 பார்த்தோம். அவருடைய வெளியேற பெற்ற, பொன்னினாலோ வெள்ளியினாலேயோ நீங்கள் மீட்கப்படையில்லை, அவருடைய வெளியேற பெற்ற இரத்தம், இயேசு கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வர மட்டும் இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யம் இருந்தது, அதுதான் இருளின் ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம். எல்லாருமே நாங்கள் பிசாசுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதான் இயேசு இந்த பூமியில் வந்து தன்னுடைய 30வது வயதை ஊழியத்தை ஆரம்பித்த போதே பிரசங்கத்தை தொடங்கும் போது சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். ஸோ இங்கே அவர் மரித்து அந்த சிந்தின இரத்தத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களை இருளின் ராஜ்யத்தில் இருந்து வாங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்களே கொண்டு வந்து நிறுத்துகிறார். மன்னிப்பதில் முதலாவது ஸ்டெப். முதலாவது நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் எதிரியோடு இருந்தோம், தேவனுக்கு விரோதமான எதிரியோடு நாங்கள் சேர்ந்திருந்தோம், அவனுடைய ராஜ்யத்தில் இருந்தோம்.
ஆண்டவர் எங்களை வெளியேற பெற்ற ரத்தத்திலே கொண்டு வருகிறார். நீங்கள் இதை பிறகு டோட்டல் ஃபர்கிவ்னஸ் என்ற ஒரு டாபிக் எடுக்கல நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். ஸோ வெளியேற பெற்ற ரத்தம், இதை அதிகமாக நாங்கள் போன முறை பார்த்தோம். வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் வாங்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலே வெளியேற பெற்ற ஒன்றென்றால் அது இயேசுவின் ரத்தம் தான். இன்றைக்கு நாங்கள் யோசிப்போம், என்ன பாஸ்டர் இயேசுவின் ரத்தமாக வெளியேற பெற்றன்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் வெளியேற பெற்றது. 1 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு ஒரு வீடு இருக்கும், அது வெளியேற பெற்றதில்லை. அதே யாராவது ஒரு பணக்காரன் வேண்டலாம், அவன்கிட்ட 1 பில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கும் வேண்டாம், அவன் வேண்டலாம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை காசினால் வாங்க முடியாது, அதுக்கு விலை கொடுக்க முடியாது. அது அவ்வளவு வெளியேற பெற்றது. அதனால் அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தால் எங்களை வாங்கி வச்சிருக்கிறார் என்றா இயேசு கிறிஸ்து. நீங்கள் எவ்வளோ வெளியேற பெற்றவர்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை, நீங்களும் வெளியேற பெற்றவர்கள். ஓகே, 2வது பாயிண்ட் நாங்கள் பார்த்தோம். முதலாவது, அவர் இருளின் ராஜ்யத்தில் இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்க மீட்டிருக்கிறார் இயேசுவின் ரத்தம். 2வது பார்த்தோம், ஆண்டவர் மரிக்க மட்டும் நாங்கள் ஆண்டவருக்கு எதிரியாக இருந்தோமா, ஆண்டவரோடு சேர முடியாது. ஆண்டவர் எங்களை கோபத்தோடு பார்த்தாலும் எதிரி, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய எதிரியான பிசாசோடு சேர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனம் சொல்லுகிறது, அங்கே தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களை சமாதானப்படுத்தினார். அவருடைய ரத்தம் எங்களை சமாதானப்படுத்தி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது கூட நாங்கள் போன முறை பார்த்த காரியம்தான். கொலோசியர் 1:20-21வது வசனம், அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டார். முன்னே அந்நியராயும் துட்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினாராம். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நாங்கள் எதிரியாக இருந்தோம், நாங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கை நீட்டல, நாங்கள் ஆண்டவரே உம்மோடு சமாதானப்பட போகிறோம் என்று சொல்லி நாங்கள் கை நீட்டல. எதிரியாக இருந்த எங்களுக்கு, அவருக்கு விரோதமாக இருந்த எங்களுக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்திட்டு, அந்த ரத்தம் சிந்தின கையை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து சொல்லுகிறார், நான் உன்னோடு சமாதானமாக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு ஹேவ் பீஸ் வித் யூ, உன்னோடு சமாதானமாக விரும்புகிறேன், கை கொடுக்கிறார். இப்போ நான் கையை தட்டியும் விடலாம், கையை கொடுக்கவும் முடியும். அது உங்களுடைய தீர்மானத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார், அவர் அவரோடு தன்னோடு சமாதானமாக்க தான் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, கையை கொடுத்தீங்கன்னா அவரோடு நீங்கள் சமாதானமாக்க முடியும். ஸோ அவரோடு மட்டும் இல்லை, வசனத்தில் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவர்களோடு சமாதானமாகப்படலாம். இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாம், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாரோடையும் எங்களை சமாதானப்படுத்தி விடுகிறார் ஆண்டவர். 3வது நாங்கள் பார்த்தோம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேருந்து நாங்கள் பார்த்தோம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர மட்டும் எங்களுடைய சுய நீதியினால் அல்லது சுய கிரியைகளினால நாங்கள் நீதிமானாக முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று தான் எல்லாரும் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, 21ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், 10 கட்டளைகள், 613 பிரமாணங்கள். இதன்படி எல்லாம் செய்தால்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நீங்கள் நீதிமானாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் கொடுத்தது. ஏன் ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்க வேண்டும்? கட்டளை ஏன் வந்தது? எப்ப மனுஷன் விழுந்து போனானோ அண்டையிலேருந்து கட்டளை வந்துட்டு. ஆதாம் பாவத்திலே விழுந்த போது, அதாவது ஆதாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போன போது, தேவனுடைய வார்த்தையை உதறி தள்ளின போது அவனுக்கு 3 காரியங்கள் நடைபெற்றது. ஒன்று, அவனுக்குள்ளே பாவம் வந்தது. எங்க பாவம் இருக்குதோ அங்க பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறான், ஆளுகை செய்கிறான். பாவம் வந்தது, பிசாசுடைய ஆளுகை அவனுக்குள்ள வந்தது, பிசாசு அவனை ஆளத் தொடங்குகிறான் மனுஷனை.
எப்போ எங்கே பாவங்கள் மீறுதல்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே கட்டளைகள் அதிகமாகிறது. அதனால தான் எங்களுக்கு கட்டளைகள் கிடைச்சது. பாவம் எப்போ ஆதாம் விழுந்து போனானோ அண்டையிலேருந்து கட்டளை கிடைச்சிட்டுங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிற்பாடு கொடுக்கப்பட்டது சீனா மலையில். எங்களுக்கு மற்ற ஆதாமுக்கு ஊடாக வந்த சந்ததிகளுக்கு புறஜாதிகளுக்கு எங்களோட மனசாட்சியிலே எழுதப்பட்டிருக்கு. அங்கே ரோமரில் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யாரும் நாங்கள் தேவனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு எனக்கு இந்த கட்டளை தெரியாது அந்த கட்டளை தெரியாதுன்னு சொல்ல முடியாது என்று எங்களோட மனசாட்சியே சொல்லுமாம். குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி எங்களோட மனசாட்சிக்கே தெரியுமா. மனசாட்சியிலே கட்டளை எழுதப்பட்டிருக்கான். அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும் கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கட்டும் மனசாட்சியே சொல்லுமா குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி. அதனால் அவங்க மனசாட்சியின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஸோ இங்கே ஆண்டவருடைய ரத்தம் மூன்றாவது என்ன செய்கிறதாம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வெளியாக்கப்பட்டிருக்காம், அது 22ஆம் வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அதுதான். ஏண்டா எந்த மனுஷனாலும் நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி வாழ முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நாங்கள் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை கடைப்பிடித்து நீதிமானாக முடியும் என்றால் இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இதை கடைப்பிடியுங்கள், நீங்கள் நீதிமானாகலாம் என்று விட்டுருக்கலாம். ஏன்னா ஒருவரால் முடியவில்லை. அதான் நாங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 23வது வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார், எல்லாரும். ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஸோ இயேசுவின் ரத்தம் இங்கே என்ன செய்கிறது, 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இயேசுவின் ரத்தம் மூன்றாவது என்ன செய்திருக்கு, என்ன நீதிமானாக்கி இருக்கு. பாருங்க படிப்படியாக. முதலாவது இருளின் ராஜ்யத்திலேருந்து என்ன வாங்கியிருக்கு. பிறகு தேவன் என்னை சமாதானப்படுத்துகிறார். ஓகே, நான் உன்னோட எதிரி இல்லை, நான் சமாதானமாகிறேன். மூன்றாவது இப்போ நீதிமானாக்கி என்னை கழுவி தேவனுடைய பிள்ளையாக்கியிருக்கு. இப்போ பிள்ளை என்ற ஸ்தானத்தில் அப்பா மகள் என்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. யோவான் 1:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். ஸோ பிள்ளைகளாகிட்டோம். டோட்டல் ஃபொர்கிவ்னஸ், முழுமையான மன்னிப்பு எப்படி வருதுன்னு இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது. அதான் இயேசு சொன்னார், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கை. நீங்கள் கம்யூனியில் பங்கு பற்றும் போது இனிமேல் இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, நீங்கள் ஜெபத்தில் போய்க்கல கூட இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உதவும். ஏனென்றா ஜெபத்தில் போய்க்கல ஏதாவது இந்த 7 பாயிண்டில் ஏதாவது ஒரு தடை வரும். சில வேளை வரைக்கல நான் நீதிமானா பாவியா அப்படி தான் ஆண்டவர் முன்னால் போய்க்கல யோசிப்பீங்க. அல்லது எனக்கு மேலே இப்போவும் பிசாசு ஆளுகை செய்கிறானா, பிசாசின் ஆளுகையிலேருந்து நீங்கள் வாங்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. இதை விசுவாசிக்கிறீங்க. உள்ள போதர் எல்லாருக்கும் அடிக்கிற பாஸ்டர் எனக்கு மேலே பிசாசு வந்துட்டாங்க. நாலாவது நாங்கள் பார்த்தோம், இப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளை ஆனோன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு என்ன பிரச்சனை வருதுண்டா, தேவனுக்கு முன்னால் போய்க்கல எங்களை மனசாட்சியில் ஒரு பிரச்சனை வருது. இந்தோனேசியாவில் எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, ஸ்கைப்பு கூடாக செய்கிறது, நல்லா வளர்ந்து கொண்டு போகிறது. ஸ்கைப்பு கூடாக ஒரு வெள்ளிக்கிழமை செய்கிறது. அங்கே இந்து கலாச்சாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துட்டு, பிரச்சனை வந்தோடனே அவள் கால் பண்ணி, பாஸ்டர் நான் 10 வருஷத்துக்கு முதல் செய்த அந்த பிரச்சனைக்கு தான் இது வருது போலோடகள், குற்ற மனசாட்சி. ஆண்டவர் முழுமையாக எங்களை கழுவிட்டார். எப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்போ இயேசுவினுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு முழுமையாக எங்களை ஆண்டவர் மன்னித்து நீதிமான் ஆக்கிட்டார். நீதிமான் என்றால் ஒரு பாவமே இல்லாதபடி ஆக்கிவிட்டார். ஸோ எபிரேயர் 9:13-14 சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் குற்ற மனசாட்சியற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்வதற்கு எங்களோட மனசாட்சியை செத்த கிரியைகள் அறிய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்காம். இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்குது. மனசாட்சி ஒரு பெரிய ப்ராப்ளம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு காரில் பார்க்கிங் டிக்கெட் வச்சுட்டாங்க. அந்த பார்க்கிங் டிக்கெட்டை எடுக்கிறேன், பார்க்குறேன், இவ்வளோ கட்டணுமே யோசித்து கொண்டிருக்கேன்.
என்ன செய்வேன், அதை 14 நாளுக்குள்ள கட்டணும், அல்லது டபுள் சார்ஜ் வந்துடும் என்று சொல்லி அதை நினைப்பூட்டுறதுக்காகவே பாக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு திரிவேன். இப்போ நான் கொண்டே கட்டிட்டேன். கட்டினா பிறகு நான் இதுக்குள்ள வச்சு கொண்டு இதை கட்டணும் பண்ணி யோசித்து கொண்டு இருந்தேன்டா அதில் பிரயோஜனம் இல்லை. கட்டிட்டேன், இனி முடிஞ்சுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் எங்களுடைய எல்லா பாவத்தையும் கொடுத்துட்டார், முடிஞ்சுது. மனசாட்சியில் நாங்கள் குற்றப்படுத்த வேண்டிய ஆண்டவருக்கு முன்னால் இப்போ இந்த பாவத்தினால தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஆண்டவர் மன்னிச்சாரண்டா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் தான், அவ்வளோதான். ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லாது. எங்களுடைய மனசாட்சியை அது சுத்தப்படுத்துகிறது. அடுத்த பிரச்சனை, நாங்கள் இப்போ தேவனுடைய பிள்ளை ஆகிட்டோம், நீதிமான் ஆகிட்டோம். அடுத்த பிரச்சனை எங்களுக்கு என்ன வருகிறது, சில வேளை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிறகும் சில பாவங்கள் சில பிழைகளை செய்து விடுகிறோம், தவறுதல்களை செய்து விட்டுறோம். ஒன்று என்ன யோசிக்கிறோம், ஆண்டவர் என்ன கைவிட்டுருவார், ஆண்டவரை விட்டு தூர ஓட பார்க்குறோம், மறைய பார்க்குறோம், திருப்பி மறைய பார்க்குறோம். எப்படி எங்களுடைய பிள்ளைகள், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளை வெளியில் போய் விளையாடுது, உடுப்புகள் எல்லாம் உடம்பெல்லாம் அழுக்கோடு வருகிறாள் என்று வைங்கள். நான் ஐயோ நீ அழுக்குப்பட்டுட்ட, உன்னை வெளியில் நில் என்று சொல்லி தள்ளிவிட போகிறேன் இல்லை. அவள் என்னுடைய மகள், அவளை குளிப்பாட்டி ஒரு புதிய சட்டையை போடுவேன். அது மாதிரி தான் நாங்கள் நீதிமான் ஆகிட்டோமோ, நாங்கள் சில தவறுகளை செய்தோம் என்றால் ஆண்டவர் அதை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதிமான் இருக்கிறார். எப்போ என்றால் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார். உணர்த்தும் போது நாங்கள் போய் மனம் திரும்பும், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பா இந்த பிள்ளையை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்படி நாங்கள் சொல்லிக்கல, அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறாராம். 1 யோவான் 1:7-9 சொல்லுகிறது, அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். சில பேர் நான் இதை சொன்னோன்னு சொல்வார்கள், அப்படின்னா என்ன நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா பாவம், நாங்கள் அப்போ பாவம் செய்து கொண்டே இருக்கலாம்னு சொல்லி. கிறிஸ்தவனா இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதுகிறான், பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானாயில் நமக்கு நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அழுகிறார். இயேசு போய் அழுது ஜெபம் பண்ணுகிறார். தேவன் எங்கள் மேலே எவ்வளவோ அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவோ பாசம் வச்சிருக்கிறார். அவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நாங்கள் போய் தேவனுக்கு முன்னால் போய் நீங்கள் இருந்து அவருடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து வளமையாய் சொல்கிற மாதிரி, ஆண்டவரே நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர். அது பழகிட்டுது. அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்படியே சொல்லிக்கொண்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து கண்களை மூடி தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என் மனதுக்குள்ளே பேசினார். நீ ஏன் என்ன நல்லவர் என்று சொல்லுகிறாய், நீ ஏன் என்ன சர்வ வல்லவர் என்று சொல்லுகிறாய், ஏன் என்ன இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறாய். ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் நல்லவராக இருக்கிறது உனக்காக, நான் நல்லவராக இருக்கிறது உங்களுக்காக, நான் சர்வ வல்லவராக இருக்கிறது உங்களுக்காக, நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறது உங்களுக்காக. நான் யாருக்கு என்னுடைய சர்வ வல்லமையை காட்ட முடியும், யாருக்கு என்னுடைய நன்மைகளை காட்ட முடியும்? உங்களுக்காகத்தானே. எல்லாமே உங்களுக்காகத்தானே. என்னுடைய எல்லா தன்மைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்காகத்தானே. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால தானே அப்படி செய்கிறேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். தேவன் எவ்வளவு எங்களை நேசிக்கிறார். அந்த அன்பை நாங்கள் கண்டமண்டா பாவத்தை விட்டு ஓடிடுவோம். அதான் மோசே சொல்லுகிறான், தேவனுடைய அன்பை அவன் ருசி பார்த்தோன்னு சொல்கிறான். இந்த அரண்மனையில் இருக்கிறத விட, இந்த அரண்மனையில இருந்து நான் இந்த பாவங்களை நான் அனுபவிக்கிறத விட தேவனோட ஜனங்களோடு இருந்து நான் உபத்திரவத்தை அனுபவிப்பது மேலன்னு சொல்கிறான். ஏன்டா அந்த அன்பை கண்டுட்டான், தேவனுடைய அன்பு. இந்த பாவம் வேண்டாம் எனக்கு. தேவனுக்கு கோபப்படுத்துகிற, தேவனை கவலைப்படுத்துகிற, தேவனை அழவைக்கிற இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். நான் தேவனுடைய ஜனங்களோடு இருந்து துன்பத்தை அனுபவித்தாலே அதுவே பெரிய இன்பமாக இருக்கு எனக்கு. பவுல் சொல்றான், எனக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள் அதிகம், எனக்கு என்னுடைய நாணம் அதிகம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நோக்கி ஓடுறேன். இதெல்லாம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம். என்னுடைய கோல் இயேசு தான். என்னுடைய கோல், நான் இந்த உலகத்தில் இயேசுவை போல மாற வேண்டும். நான் இயேசுடைய ஒவ்வொரு அடியையும் நான் பின்பற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய கோல். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் தன் சிலுவை எடுத்து தன்னை பின்பற்ற கடவுள். அது மாத்திரமில்லை, இயேசு சொன்னார்,
முதலாவது என்ன பின்பற்றுங்கள்? நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறார். இயேசுன்ற ஒவ்வொரு அடி பின்பற்றுறது என்ன? இயேசு சொன்ன வசனங்கள், அது ஒவ்வொரு அடியையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அதுதான் எங்களோட செட் ஆஃப் கோலாக இருக்கும். எங்களோட கோல் என்ன? இயேசு. எங்களுக்கு கட்டளைகள் இல்லை, இப்போ பிரமாணங்கள் இல்லை. இப்போ பிரமாணங்கள் எல்லாம் ஆவியானவர் எழுதப்பட்டு, ஆவியின் பிரமாணங்கள் எங்களுக்கு எழுதப்பட்டு, அது ஆவியானவரால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம். இப்போ ஆவியானவர் விட்டு கொடுத்தாலே சரி, ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை வழி நடத்துவார். ஸோ அதுக்காக நாங்கள் பாவம் செய்யலாமண்டல்ல, ஆனால் செய்தாலும் நீங்கள் ஓடி போயிடறாங்க, தேவனை விட்டு ஓடி போயிடறாங்க. அப்படி செய்துட்டா உடனே வந்துடுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட அழுங்க, அப்படியே மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, சாரி நான் உங்களை அள வச்சிட்டேன், இயேசுவே உங்களை அள வச்சிட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற இன்பங்கள் வேண்டாம், அதை விட உங்களுடைய அன்பினால் நான் இந்த ஜனங்களோடு இந்த உபத்திரவப்படுறேன், அது மட்டுமே காணும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் தொடர்ந்து எங்களை கழுவிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது ஆறாவது வந்து இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்றால், எபிரேயர் 12:21-22-24 மட்டும், நீங்கள் சீயோன் மலையிடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் 1000 தேவதூதர்களுக்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துக்கும் யாவருக்கும் நீதிபதியாயிருக்கிற தேவனிடத்துக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் அதிக நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸோ இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? ஆறாவது, எங்களுக்காக வழக்காடுகிறது, எங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிறதா. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறது. டோட்டல் ஃபொர்கிவ்னஸில் இதுவும் ஒரு பகுதி. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தீமை செய்வர்களை ஆசீர்வதிங்கள், நன்மை செய்யுங்கள். இது வந்து கிறிஸ்து என்ன செய்தார்ன்னு நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம், அறிஞ்சு செய்து கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொள்கிறோம். இப்போ நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் வந்து நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க தொடங்கும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறதுன்றது. நாங்கள் மற்றவர்களை இப்படியாக மன்னிக்க வேண்டும். இந்த ஸ்டெப்பில் நாங்கள் மன்னிக்க வேண்டும். மனசாட்சி மட்டும், நான் என்னுடைய எதிரியை நான் மன்னிச்சினேன்டா, அவன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன், அவன் என்னிடத்தில் அடுத்த முறைக்கு வரைக்கும் அவனுடைய மனசாட்சி கூட குற்றக்கூடாது அவனுக்கு. நான் இவருக்கு விரோதமாக பாவம் செய்தானே, இவருக்கு விரோதமான காரியம் சார், அப்படி தான் மன்னிக்க வேண்டும்னு சொல்கிறேன் ஆண்டு. என் ஆண்டவர் சொல்கிறேன், நான் மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னிங்க. ஸோ இங்கே இயேசுவின் ரத்தம் எங்களை மன்னிச்சுட்டு என்ன செய்து எங்களுக்காக தொடர்ந்து பேசுதான், நன்மைகளை பேசி கொண்டிருக்கான், நன்மைகளை பேசுகிறதா. ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசினதாம்? ஆபேலுடைய ரத்தம் சொல்லிச்சாம், ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் நியாயம் இல்லாமல் என்னை கொண்டுட்டான், அவன் எனக்கு நியாயம் செய்யும். மத்தேயில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23:35 சொல்லுது, ஆபேலுடைய ரத்தத்தில் இருந்து அநேக தீர்க்கதரிசிகளுடைய ரத்தம் பழிவாங்கும்படியாய் பேசினதாம். ஆனால் இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு நன்மையானவர்களை பேசுதான், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பேசுதான். அடுத்ததாக கடைசியாக வெளிப்படுத்துதல் 1:6 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கடைசியாக இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? எங்களை பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி பிதாவுக்கு முன்பாக ஆசாரியரும் ராஜாவும் ஆக்கி பள்ளியப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையில் கொண்டு போய் விட்டுருக்கு. எப்படி இருந்தான் ஆதாமை ஆண்டவர் படைக்கும் போது தன்னுடைய சாயலாக ரூபமாக படைத்து ஆண்டவரோடு இணைந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி ஆசாரியராக இருந்து தேவனோடு இணைந்திருந்து இந்த பூமியை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம். ஜபத்தினால எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வெளியில் விடுவதனால, விசுவாசத்தினால் விடுவதனால நாங்கள் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் இந்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான சட்டங்களை மாற்றி கொண்டிருக்கிறோம். ஜபத்தில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அசுத்தாவினுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஜெபம் பண்ண இருக்கிற பட்டணங்கள் இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற அசுத்தாவினுடைய கிரியைகள் அகன்று போகிறது. எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகிறது, குடும்பங்களை விட்டு அகன்று போகிறது. ஸோ 7 காரியம் நாங்கள் பார்த்தோம். இயேசுவின் ரத்தம், முதலாவது வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நாங்கள் வாங்கப்பட்டோம். 2வது தேவனோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறோம். 3வது தேவனுடைய ரத்தம் எங்களை கழுவி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறது. 4வது எங்களுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தி இருக்கிறது, மனசாட்சியில் குற்றமற்றவர்களாக எங்களை ஆக்கி இருக்கிறது. 7வது நாங்கள் பிறகு நாங்கள் பிளவிடும் போது அது தொடர்ந்து கழுவிக்கொண்டே இருக்கிறது இயேசுவின் ரத்தம். 6வது
அஞ்சாவது, ஆறாவது வந்து எங்களுக்காக நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறது. ஏழாவது நம்மை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது, ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி. இதுதான் டோட்டல் ஃபோர்கிவ்னஸ், முழுமையான மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இரத்தம் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரோடு சமாதானமாக முடியாது. அல்லது மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இந்த இரத்தம் அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் நாங்கள் நித்திய ஜீவன், பரலோகம் அல்லது மோட்சம் போக முடியாது. இந்த மன்னிப்பு இருந்தால்தான் நாங்கள் போக முடியும். நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் இயேசுவை குறித்தால் என்ன அதிகம் முந்தி என்ன நான் என்னட்டெல்லாம் சொல்லிக்கிறேன், என்ன மதம் மாற்ற வராங்களா? இல்லை, சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பரலோகம் போவதுக்குரிய வழியை சொல்கிறேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து கத்தாதி கத்தராக இருக்கிறார். இந்த அவருடைய மரணத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினார், பாஸ்டர் எனக்கு இயேசுவை தெரியாது, நான் ஒரு வேறு மதத்தவன், ஆனால் நான் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறபடி சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, உமக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி வருகிறேன். என்னுடைய எந்த கிரியையினாலும் வரவில்லை, நான் ஒரு பாவி. உம்முடைய மரணத்தை, நீர் எனக்காய்ப்பட்ட பாடுகளை விசுவாசித்து எனக்காக நீர் பட்டீர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பவும் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியுங்க. எனக்குள்ள ஜீவனை கொடுக்கிற உம்முடைய ஆவியை அனுப்பும், உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜபிச்சிங்கண்டா நீங்கள் இன்றிலிருந்து தேவனுடைய பிள்ளையாகிறீங்க. இன்றையிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவராகிறீங்க. நீங்கள் தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கூட இவங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த 7 குறிப்பையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெபத்தில் போய்க்கல இதை பயன்படுத்தலாம். இயேசுவின் ரத்தம் என்றால் இதைத்தான் குறிக்கிறது. இதை அறிந்து சொல்லும் போது எங்களுக்கு வெள்ளமுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் கூட இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வாரேன் ஆண்டவரே. அப்பா, இந்த உம்முடைய ரத்தத்தை குறித்து தியானிக்க தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே, அந்த இயேசுவின் ரத்தத்தினுடைய பூரணமான பாவ மன்னிப்பை அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின் அறிவோடு கிறிஸ்துவுக்குள்ளே இவர்கள் வேர்கொள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஞாபகப்படுத்தவும் அவங்களுடைய சிந்தனையில இருக்கவும் அந்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீங்களாக. இந்த ரத்தத்துக்கூடாய், இயேசுவின் ரத்தத்தை குறித்து கேள்விப்பட்ட இந்த வசனத்துக்கூடாய் ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள், சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தை கூட நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களா, விடுதலையாக்குவீங்களா. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு மேலேயும் வரும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இவர்களை ஒப்புக் கொடுப்பேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமென்றால் நீங்கள் கீழுள்ள ECBN தொலைக்காட்சி நிறுவன நிபுணர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அது அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். இன்னும் அதிகமாய் அவர்களை ஊழியம் செய்ய அது தூண்டுவதாகவும் இருக்கும். ஸோ தயவு செய்து அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை தெரியுங்கள். குறைகள் இருந்தால் கூட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.